ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பலரோட மனசில் ஒரு கேள்வி இருக்கலாம். நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சிட்ருக்கேன், ஆனால் ஏன் என்னோட வாழ்க்கை இன்னும் மாறலை? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வந்துட்டுருக்கு? எப்போ என்னோட நேரம் வரும் அப்படின்னு. இந்த கேள்வி உங்களோட மனசில் இருந்தால் இந்த வீடியோவை கடைசி வரையும் கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையை உடனடியாக மாற்றாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய விதத்தை மாற்றிடும். இந்த உலகம் உங்களை நம்பலனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களை நம்பக்கூடிய ஒரு சமூகத்தோட பகுதியாக இருக்க விரும்புனா மைண்ட் யுவர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் கனவுகளை கைவிடாமல் இருக்க நினைவூட்டும். உங்கள் வெற்றி பயணம் இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை யாருக்குமே ஈஸியானது கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய சக்ஸஸ் பீப்புளோட வாழ்க்கையும் ஒரு காலத்தில் போராட்டங்களால் நிரம்பி இருந்துச்சு. நாம் அவங்களோட வெற்றியை மட்டுமே பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவங்க கஷ்டப்பட்ட நாட்களை பார்க்கல, அவங்க தனிமையில் கழித்த நாட்களை பார்த்தது கிடையாது, அவங்க சந்தித்த அவமானங்களையும் பார்த்ததில்ல, அவங்க கைவிடணும்னு நினச்ச தருணங்களையும் பார்த்தது கிடையாது. வெற்றின்றது இறுதியில் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஆனால் அந்த படத்துக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான மறைக்கப்பட்ட கதைகள் இருக்குது. ஒரு விதையை நினச்சி பாருங்கள். அது மண்ணுக்குள்ளே புதைக்கப்படும் போது இருளில் இருக்குது, அழுத்தத்தை சந்திக்குது, மழையையும் வெயிலையும் தாங்குது. அந்த விதையினால் பேச முடிஞ்சா அது என்ன நினைக்கும்? என்னை ஏன் இந்த இருளில் வச்சாங்க அப்படின்னு, என்னை ஏன் மண்ணுக்குள்ளே அழுத்துனாங்க அப்படின்னு. ஆனால் அந்த விதைக்கு தெரியாது அது அழிக்கப்படலை அப்படின்னு, அது வளர்க்கப்படுது. ஸோ பல நேரங்களில் வாழ்க்கையும் இதைத்தான் செய்யுது. நாம் நினைக்கிறோம் வாழ்க்கை நம்மளை தண்டிச்சிட்ருக்கு அப்படின்னு, ஆனால் உண்மையில் வாழ்க்கை நம்மளை தயார் செஞ்சிட்ருக்கு. எதுக்கு? ஒரு பெரிய பொறுப்புக்கு, ஒரு பெரிய வெற்றிக்கு, ஒரு பெரிய மாற்றத்திற்கு. இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் நாளைக்கு உங்களை மிகப்பெரிய பலமாக மாற்றும். நீங்கள் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனை நாளைக்கு மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அனுபவமாக மாறலாம். ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் தேவை: பொறுமை. இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் தோல்வியடைவதற்கு காரணம் திறமை இல்லாமல் இல்லை, அவங்க ரொம்ப சீக்கிரமாக ஒரு விஷயத்தை கைவிட்டுறாங்க. விதையை விதைச்ச அடுத்த நாளே பழம் கிடைக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு மாதம் முயற்சி செஞ்சுட்டு சக்ஸஸே கிடைக்கலன்னு மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் இயற்கையை பாருங்கள். ஒரு மரம் வளர பல ஆண்டுகள் ஆயிடுது. ஒரு நதி கடலை அடைய ஆயிரக்கணக்கான தடைகளை கடந்து போகுது. சூரியன் கூட ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்தில் உதிச்சிட்டு இருக்கு. இயற்கை நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குது: பெரிய விஷயங்கள் நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு. உங்கள் வாழ்க்கையும் அதே தான். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இடம் உங்களோட இறுதி இலக்கு இல்லை, அது ஒரு பயணத்தின் ஒரு பகுதி மட்டும்தான். ஒரு நாள் நீங்கள் தோல்வி அடையலாம், அது பரவாயில்ல. ஒரு நாள் நீங்கள் டயர்ட் ஆகலாம், அதுவும் பரவாயில்ல. ஒரு நாள் நீங்கள் அழலாம், அது மனுஷனோட இயல்பு. ஆனால் எப்போவுமே கைவிட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் கைவிடக்கூடிய அந்த தருணத்திற்கு அடுத்த படியிலேயே வெற்றி இருக்கலாம். பல நேரங்களில் நாம் நினைப்போம், என்னால் முடியாது, எனக்கு இதுக்கு மேலே வேணாம், நான் இதுக்கு தகுதியானவன் இல்லை அப்படின்னு. இந்த எண்ணங்கள் மெதுவாக நம்மளுடைய கனவுகளை கொல்லத் தொடங்கும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க: நீங்கள் உங்களோட எண்ணங்கள் இல்லை, நீங்கள் உங்களோட பயமும் இல்லை, நீங்கள் உங்கள் கடந்த காலத்தோட தோல்விகளும் இல்லை. நீங்கள் இன்னும் எழுதப்படாத ஒரு கதை, நீங்கள் இன்னும் வெளிப்படாத ஒரு திறமை, நீங்கள் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கப்படாத ஒரு சக்தி. உங்களை பற்றி நீங்கள் நம்புறதை விட அதிக திறமை உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த திறமையை வெளிக்கொண்டு வர ஒரே வழி ஆக்ஷன். நீங்கள் பயப்படுறீங்களா? பரவாயில்ல, பயத்தோட முன்னேறி போயிட்டே இருங்க. நீங்கள் எதுக்குமே தயார் இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, தயாராகிற வரைக்கும் காத்திருக்காம ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாருமே முழுமையாக தயாராக இருக்கிறதில்ல. முன்னேறக்கூடிய மனிதர்கள் வழியில் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது புரியும், உங்களை உடைக்க வந்துச்சுன்னு நினச்ச ஒவ்வொரு சோதனையும் உங்களை வலிமையாக்க வந்துச்சு அப்படின்னு. உங்களை தடுக்க வந்துச்சு அப்படின்னு நினச்ச ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டுச்சு அப்படின்னு. உங்களை தோக்கடிக்க வந்துச்சுன்னு நினச்ச ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு புது பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு. அது வரைக்கும் நிற்காம தொடர்ந்து போயிட்டே இருங்க. மெதுவாக போனாலும் பரவாயில்ல, போங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, போங்க. மக்கள் எல்லாரும் சேர்ந்து விமர்சித்தாலும் பரவாயில்ல, போங்க. யாரும் நம்பலை அப்படின்னாலும் பரவாயில்ல, முன்னேறி போய்கிட்டே இருங்க. ஏன்னா உங்கள் கனவை தினமும் பார்த்துக்கிட்டு வாழ்கிறது நீங்கள் தான். அதை நனவாக்கக்கூடிய பொறுப்பும் உங்களோடது தான். இன்றைக்கி இந்த தருணத்தில் ஒரு முடிவெடுங்க. கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்படுறத நிறுத்துங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களை நீங்களே சந்தேகப்படுறத நிறுத்துங்க. இன்றைக்கி உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன செயலை தொடங்குங்க.
ஒரு புத்தகத்தோட ஒரு பக்கம், ஒரு புதிய திறமையோட முதல் பாடம். ஒரு சின்ன எக்ஸர்சைஸ், ஒரு நல்ல பழக்கம். அந்த சின்ன செயல் நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்தோட தொடக்கமா இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை எப்பவுமே நீங்க விரும்பியபடி நடக்காது. ஆனா, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா, வாழ்க்கை உங்களுக்கு தேவையான மனிதரா உங்கள மாத்திடும். ஸோ தைரியமா இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, தொடர்ந்து முன்னேறிட்டே இருங்க. ஏன்னா, உங்க வாழ்க்கையோட சிறந்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோக்களுக்கு நம்ம மைண்ட் யுவர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, இந்த வீடியோவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.